காடு நடந்து வந்து விட்டோம். பார்த்தாயா, அங்கே தூரத்திலே ஒரு பொன்னகசாலை தெரிகின்றது. உண்மைதான். உள்ளே யாராவது இருக்கின்றார்களா என்று சென்று என்னடா உங்களுக்கு அவனு பத்து தூங்குடா. உள்ளே யாராவது இருந்தால் வந்து அறிக்கிறேன். என்னப்பா உள்ளே சென்று பார்த்தேன். உள்ளே பார்த்தால் 5 ஆடவர் ஒரு பெண்மணி இருக்கின்றார்கள். ஒரு பெண்பால் இருக்கின்றார்கள். ஆமாம். சரி, இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் அவர்களிடத்தில் சென்று ஒரு முனிவர் வந்திருப்பதாக தெரிவிப்பாயப்பா. ஆகட்டும் சாமி. சென்று வா. ஐயா வணக்கம். ஆசீர்வாதம் மாதவா. தங்களை காண ஒரு முனிவர் வந்திருக்கின்றார். எங்களை காண ஒரு முனிவர் வந்திருக்கின்றார். தம்பிமார்களே, எது சென்று அழைத்து வருவோமா? வாருங்கள். சரணா சரணா வந்தவருக்கு மிக்க நன்றி. இருந்தாலும் நீங்கள் எங்கிருந்து வருகின்றேன்? மீண்டும் நகையை விட்டு வந்த காலம் என்னவோ இருந்தாலும்
சர்வபுத்திர மகாராஜா வத்திரம் அளிக்கின்றேன். ஆசீர்வாதம் அப்பா. சுவாமி பீமச்சந்திர வத்திரம் அளிக்கின்றேன். ஆசீர்வாதம் பீமா எழுந்திருப்பார். சுவாமி அத்திர வத்திரம் அளிக்கின்றேன். ஆசீர்வாதம் அச்சுனா. சுவாமி நவநாத வந்தனம் அளிக்கின்றேன். வாழ்ந்திருக்க வேண்டும். நீருழியாக வாழ வேண்டும் அப்பா. ஆச்சாரி வந்தனம் அளிக்கின்றேன் சுவாமி. ஆசீர்வாதம் பெண்ணே எழுந்திருப்பார். அப்படி இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எப்படி தெரிகிறது தெரியுமா? இவர்களை பார்த்தாயா? இவரை பார்த்தா இருப்பவர்களோ 5 ஆண்பார், ஒரு பெண்பார் இருக்கின்றார்கள். ஆமாம் ஐயா. அப்படி இருக்கும்போது இவர்களை பார்த்தது அப்படி தெரிகிறது. பார்த்தாயா எப்படி இருக்கின்றது? கண்களுக்கு வெகு அழகாக இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் ஒரு குளத்திலே தாமரை மலர்கள் இருக்கும். ஆமா ஆமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்களை தண்டோடு பிரிங்கி கடையிலே போட்டு விட்டால் அந்த தாமரை மலரானது வாடி வதங்கி இறந்து விடும் அப்பா. ஆமாம் ஐயா. அதே போல இவர்கள் அனைவரும் முகமும் படுத்த தோல் காணப்படுகின்றது. என்னன்னு தெரியல. அது மட்டுமா இவர்களுடைய தோற்றம் ராஜகுமாரர்கள் போலவே இருக்கின்றது. இவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியலையே. விளக்கம் தெரியவில்லையா? என்ன செய்யலாம்? கேட்கலாமா? ஆகட்டும். அப்பா பிள்ளைகளே, சுவாமியே உங்களை பார்த்தால் எங்களை பார்க்கும் தருவாயிரே ராஜகுமாரர்கள் போல் தெரிகின்றது. அப்படியா? நீங்கள் யாருடைய விளக்கத்தை சொல்லுகின்றீர்களா? எங்களுடைய விளக்கத்தை கேட்கின்றீர்களா? ஆமா, விளக்கமாக சொல்லுகின்றோம். கேளுங்கள் ஐயா. சொல்லுங்கப்பா. ஐயா
நீங்கள் யார் உங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் தெரிவித்த வார்த்தை கவனித்தாயா? ஐயா ஐயா சொல்லுவோம் கேளாய் அடியார் எங்களை ஆதரித்தாளா என்று அடிப்படைந்து ஆசீர்வாதம் கேட்கின்றார்கள். உண்மைதான். அது மட்டுமா? அது மட்டுமா? மெய்யா பரபிரம்ம மேயுருவாய் வந்த தவமுனி என்று என்னை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள். நம்முடைய பெருமை எதற்கு? அவர்கள் விளக்க வேண்டும் அல்லவா? என்று கேட்கலாமா? இந்த காட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் என்று விளக்கமாக சொல்லுங்களப்பா. அச்சேலாபுரம் எங்கள் நாடே அப்படி இருக்கும்போது காட்டிற்கு வந்த காரணம் என்னவோ ஏன் தெரியுமா? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டால் அஸ்தினாபுரம் எங்கள் நாடு என்று நாட்டை தெரிவிக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் காட்டிற்கு வந்த காரணத்தை கேட்டால் யாரோ துரியன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவர்கள் செல்வத்தை அபகரித்து கொண்டதாக தெரிவிக்கின்றார். எப்படி தெரிவிப்பார்கள் தெரியவில்லையே. என்ன செய்தார்கள்? சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் இவர்கள் ஏன் இப்படி தலைவிரி கோலமாக இருக்கிறார்கள்? எதற்கு தெரியுமா? பார்த்தாயா? இதோ இருக்கக்கூடிய இந்த மங்கையானவர் ஏன் தலைவிரி கோலத்தோடு இருக்கிறேன் என்று கேட்டதற்கு அவர் தெரிவித்ததை பார்த்தாயா? என்ன தெரிவித்தார்? வஸ்திரபங்கம் செய்து இந்த மாதை அவமதித்தார். பெண் என்றால் பேய்க்கே மனவிற்கு என்று தெரிவிப்பார்கள். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இந்த தாய் குலத்தை எவனோ ஒருவன் கலங்க செய்திருக்கின்றார். கண்டிப்பாக கலங்க செய்திருக்கின்றார். கேட்பதற்கே வருத்தமாக இருக்கின்றது. எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இவர்கள் யார்? இவர்கள் பெயர் என்ன? கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உறவுமுறை என்ன கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம். பார்க்கலாம். சுவாமி அப்படி இருந்தாலும் இருப்பார்களோ 6 பேர்கள் தாங்கள் தான் பெரியவர் போல் தெரிகின்றது. ஆமாம் சுவாமி. தங்கள் திருப்பெயர் என்னவோ? என்னுடைய பெயரா தர்ம போத்திர நாடி யோனே. தர்மபுத்திரன் அடியேனே என்று தெரிவிக்கின்றார். பெயர் தர்மபுத்திர மகாராஜா இவருடைய பெயர். ஆமா. அப்படி இருந்தாலும் நால்வகை சேனை போல் அருகில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ யார் தெரியுமா? தம்பிமார்கள் நால்வர் நாயே.
நால் வகை சேனை போல் இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் 4 வகை சேனை போல் இருக்கக்கூடியவர் 4 யார் என்று கேட்டால் இவர்கள் 4 என்னுடைய தம்பிமார்கள் என்று தெரிவிக்கின்றாரே. என் பிறந்த தம்பிமார்கள். ஒவ்வொரு தெளிவாக கேட்கலாமா? கேளுங்கள் கேளுங்கள். ஐயா தர்மபுத்திரரே, சுவாமி இதோ மலை போல் இருக்கின்றாரே, இவர் யாரோ? இவர்தான் வலுவையே சிறந்த பீமசேனன். பீமசேனன் என்னோட பெயரா? ஆமாம். இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் அழகாக இருக்கின்றவர் யார் இவரே? இவர்தான் அர்ஜுனன். ஓ, அர்ஜுனன் இவரா? ஆமாம். இருக்கட்டும். 4 இருக்கின்றாரே, பொறுமையில் சிறந்த நகுலன். ஓஹோ, தங்களை பட பொறுமையாகத்தான் இருக்கின்றார். அப்படி இருந்தாலும் கடைசியாக இருப்பவர் யார்? சாஸ்திரத்தில் உயர்ந்த சகாதேவ சிகாமணி. ஓ, இன்னவர்தான் சகாதேவரா? இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் உங்கள் அறிவரோடு சேர்ந்து இருக்கின்றாரே. ஆமாம். இந்த அறிவு யாரப்பா? யார் தெரியுமா? அறிவை ரோபதயங்கள் அறிவதற்கோ கண்டே சுவாமி வருமா? கண்டாய மண்டபம் ஒன்றுண்டாக்கி மகிழ்ச்சியாய் வரவழைத்து வேண்ட சோதாத செய்தி விளைவித்த விளைதான் ஐயா விளைவித்த விளைதான் ஐயா என்ன உரைத்தார்? யாரோ துரியன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மூலமாக இவர்கள் அனைவரும் சுகமாக வாழ்ந்து வந்து தங்களுடைய வாழ்வை இழந்து ஆட்சியை இழந்து காட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, அவர் மனைவியையும் அநேக துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். கண்டிப்பாக இவரெல்லாம் கேட்கும் பொழுது மனமானது மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாகின்றது. கண்டிப்பாக அப்படி இருந்தாலும் தர்மபுத்திரா கவலை வேண்டாம். சொல்லுங்கள் சுவாமி. நிச்சயமாக உன் கவலை தீர்வதற்கு ஏன் கவலை தீர்வதற்கு நான் ஒரு வழியை சொல்லுகின்றேன். சொல்லுங்கள் சுவாமி. அதுவரை ஒரு பக்கம் அமருவாய். ஆகட்டும் சுவாமி. மற்றவரை கேட்டு வருகின்றேன்.